பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. போற்றித் திருவகவலில் மாணிக்கவாசகப் பெருந்தகை தம் பேரனுபவத்தை மீண்டும் தொடர்கிறார். பிறவி வரலாறு எப்படியெல்லாம் கஷ்டப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து பாடுறார். அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம் பே என்று தம்மை சிரிப்ப அப்படிங்கிறார். அனுகூலமாய்னா அதற்கு உடந்தையாய், நெஞ்சம் நைந்து உருகுகிறது. இறைவன் உள்ள வந்துட்டாரு, அவருடைய அனுபவம் எனக்குள்ள தெரியுது. அந்த ஸ்தூல தோற்றம் இருக்கு இல்லையா, என்னோட உடம்பு அது அப்படியே நடுங்குது. ஏன்னா உள்ளே வந்த அந்த அனுபவத்தை சொல்ல தெரியல, உருகி போகிறேன், உள்ளம் குழையுது. அதனால் உடம்பு எப்படி இருக்குன்னா நடுங்குது. இந்த மாதிரி பக்தர்கள் நடுங்குனா உலகத்தவர்கள் என்ன நினச்சிப்பாங்களாம், பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பேய் என்று தம்மை சிரிப்ப, என்னை பார்த்து ஊரார் உலகத்தார் பேய் பிடித்தவன்னு சிரிப்பாங்க. ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறார். ஆன்ம யாத்திரையில் செல்கிறவங்க 24 மணி நேரம் பரம்பொருளோடு ஒரு தொடர்பிலேயே இருந்துகிட்ருப்பாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஆனந்த பெரும் சாகரம் வந்து குபுகுபுன்னு வரும், சுழல் ஏற்படும். அதுக்குள்ளே மூழ்கி இருக்கிறதுனால இந்த மக்கள் வந்து புகழ்ந்தாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பழித்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதனால தான் பழித்து உரை பூன் அது ஆக அப்படின்னு சொல்கிறார். நானது ஒழிந்து நாடவர் பழித்துரை பூனது ஆக கோணுதல் இன்றி அப்படிங்கிறார். நான்னா நாணம், பூனது ஆகனா ஆபரணமாக, கோணுதல்னா மனம் கோணுதல். இந்த ஆத்ம சாதகன், அதாவது இந்த பக்தியில் மூழ்கி இருக்கிறவங்க ரொம்ப அப்படியே மனம் குளிர்ந்துடவும் மாட்டினாங்க பாராட்டிட்டா. அதே சமயத்தில் சிரிச்சா, கிண்டல் பண்ணால், கேலி பண்ணால் மனம் கோணவும் மாட்டாங்க. ஏன்னா உலகத்தவர்கள் ஏதேனும் நிந்தித்தால் கூட அதை அவர்கள் ஆபரணமாக எடுத்துப்பாங்களாம். என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னு யாராவது சிரித்தா அதுவே தனக்கு பெருமை அப்படின்னு. ஏன்னா இறைவனை நினச்சி தானே பைத்தியமாகறேன், வேறு எதையும் நினச்சி இல்லை இல்லையா. பரம்பொருள் மீது கொண்ட பேரன்பினல் காரணமாக தானே நான் ஆடுறேன், என் உடம்பெல்லாம் நடுங்குது, நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், பாடுறேன், ஆடுறேன். அதை பார்த்து தானே இவங்க வந்து என்ன பைத்தியம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுவே தமக்கு அளித்த அணிகலனாக நினைப்பாங்களாம் பக்தர்கள். சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயம் ஆக அப்படிங்கிறார். சதுர்னா திறமை, அரிமால் அப்படின்னா ஞான வேட்கை, கதி அப்படின்னா முக்தி, பரமா அதிசயம் அப்படின்னா பெரும் வியப்பு. எந்த ஒரு பக்தனுக்கும் நான் வல்லவன், நான் ரொம்ப புத்திசாலி, என்னுடைய அறிவினால் நான் கடவுளை கண்டுட்டேன் அப்படின்னு ஒரு செருக்கு வரவே வராதான். அப்படி ஒருவேளை செருக்கு வந்துட்டா அது அவனுடைய சாதனைக்கே தடையாகும். அவன் இறைவனை காணணும் ட்ரை பண்ணுறான் இல்லையா, அதுக்கு தடையாயிடும். அதனால் நான் வல்லவன்கிற ஒரு கர்வம், ஒரு ஆணவம் என்றைக்குமே வரக்கூடாது. அதுக்கு பதிலாக எது ஓங்கணும் அப்படின்னா மெய் அறிவு, மெய்ஞானம் ஓங்க வேண்டும். அதுதான் ஊக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறார். பக்தன் பெறுகிற பேறுகளிலேயே ரொம்ப பெரிய பேர் எது அப்படின்னா முக்தி. அப்போ முக்திக்கு நிகரான பேர் வேறொன்றும் இல்லை. அதனால் அந்த மகிமையை குறித்து வியப்படைதல் தான் நல்ல ஆத்ம சாதனமாகிறது அப்படிங்கிறார். நல்ல ஆத்மா எதை லட்சியமாக வச்சுக்கும், இறைவனின் திருவடிகளை அணைந்து மீண்டும் பிறவா வரம் தாரும் அப்படிங்கிறத தான். திரும்பவும் இங்கே வரக்கூடாது, எனக்கு முக்தி கிடைக்கணுன்றது தான் ஒவ்வொரு ஆத்ம சாதகனும் வேண்டிப்பாங்க. அதுதான் உச்சபட்ச வேண்டுதலாக இருக்கும். அப்படி நடக்கும் பொழுது மெய்ஞானம் ஓங்க வேண்டும் அப்படிங்கிறார். கற்றா மனம் எனக் கதறியும் பதறியும் மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் நினையாது. கற்றா மனம் அப்படின்னா கன்றை உடைய பசுவினது உருகும் மனம் அப்படிங்கிறார். அப்படின்னா கண்ணுக்குட்டி ஓடிட்டே இருந்தால் பசு அப்படியே உருகி போயிடுமா. குட்டி பிறந்த உடனே குடுகுடுன்னு ஓடும் அங்கேயும் இங்கேயும் கண்ணுக்குட்டி. இந்த பசு வந்து அது மேலே உள்ள பாசத்தினால அப்படியே உருகி போயிடுமா.
பக்தர்கள் அந்த மாதிரியெல்லாம் இறைவனுக்காக உருகுறாங்க. இப்போ பார்த்தா கன்றை பார்த்து பசு எப்படி உருகுமோ அதே மாதிரி இவர் பக்தர்கள் எல்லாரும் இறைவனுக்காக உருகுறாங்க. அவங்க அதனால தான் கதறாங்க, பதறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஆக்ட் பண்ணுறாங்க. இறைவனை இல்லாமல் வேறு எந்த சிந்தனையாவது இருக்கா அப்படின்னா உண்மையான அடியவர்கள் உள்ளத்தில் வேறு எந்த சிந்தனையும் வருவதில்லை அப்படின்னு சொல்கிறத கூட இவர் என்ன சொல்கிறாருன்னா, கற்றா மனம் என கதறியும் பதறியும் சொல்லிட்டு மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் நினையாதுங்கிறார். நினச்சிட்டு இருக்கும்போது வரலன்னா பரவாயில்ல, அவங்களோட உள்ளத்தில் அவங்களோட சிந்தனை கனவுல கூட வேறு எதையும் கொண்டு வந்துடாது. அந்த பரம்பொருளை பற்றிய நினைப்பே தான் இருக்கும். தூங்கும்போது வரும் கனவில் கூட வேறு எந்த சிந்தனையும் அவங்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு பக்தி ஃபுல்லாக பரவி போயிருக்கு அப்படிங்கிறார். அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை அப்படிங்கிறார். அருபரம்னா என்ன? அருமையாக அழகான நிலை, ஒரு உயர்ந்த அதீத நிலை. அவனினா பூமி, அவனியில் உதித்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பூமி. பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கிற பரமன் எங்கே இருக்கார்? பிரபஞ்சம் முழுக்க இருக்கார், ஆனால் அப்பால் இருக்கிறார். பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பகுதி தான் பூமி. அங்கே வந்தாரே எம்பெருமான், எப்படி வந்தார்? பரம குருவாக வந்தாரே, குருபரன் அப்படிங்கிறார். பரம குருவாக வந்து அழகாக குருந்தை மரத்தடியில் உட்கார்ந்து அடியார்களோடு உட்கார்ந்து எனக்கு நீள்கழல்கள் காட்டி ஞான உபதேசம் செய்தாரே. அதுவல்லவோ அவருடைய சான்றாண்மைக்கு எடுத்துக்காட்டு, அவருடைய உயர்ந்த பெருமைக்கு எடுத்துக்காட்டு. அந்த எளியவனாக இறங்கி வந்து அருளுபதேசம் செய்ததல்லவோ அப்படின்னு வியந்து போகிறார். சிறுமை என்று இகழாதே, திருவடி இணையை பிரிவினை அறியா நிழல் அது போல அப்படிங்கிறார். இறைவன் இப்படி செய்தது சாமானியமான செயல் தானே. வந்துட்டார்ல, அழகாக கீழே இறங்கி வந்துட்டார்ல, 2 திருவடிகளையும் காட்டிட்டார்ல, அப்போ அவர் சாதாரணமானவர் தானோ? இவர் ரொம்ப உயர்ந்தவர் இல்லையோ? ஏன்னா இறைவன்லாம் சீக்கிரத்தில் காட்சி கொடுக்க மாட்டாங்களே, பரம்பொருள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இது என்ன, பக்தனுக்காக இறங்கி நேராக குருவாக வந்து உட்காந்து எனக்கு உபதேசம்லாம் செஞ்சுட்டு அப்படின்னு அதை அலட்சியப்படுத்தலாமா? படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? பக்தனுடைய பக்தி எப்படி இருக்குதான், ஒருத்தவங்களோட நிழல் எப்படி ஒருத்தவங்களை பிரியாமல் இருக்குமோ, ஒவ்வொரு உடலுக்கு பின்னாடும் ஒரு நிழல் இருக்கும் இல்லையா, அது சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியும், சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியாது. நிழல் எப்படி ஒரு வஸ்துவை விட்டு பிரியாது போன்று அவனுடைய திருவடிகளை பக்தன் ஒருபொழுதும் மறந்துவிடலாகாது அப்படிங்கிறார். நமக்கு ஈஸியாக காட்சி கொடுத்துட்டாருங்கிறதுக்காகவே நாம் அவரை அலட்சியமாக நினச்சிடக்கூடாது. எப்படி ஒவ்வொரு வஸ்துவும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதுக்கு எப்படி நிழல் அதை எப்படி பிரியாமல் இருக்குதோ, அந்தளவுக்கு பக்தன் தன் மனசுக்குள்ள இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவனை பற்றிய எண்ணங்கள் எப்படி உடலை நிழல் பிரியாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதும் அப்படிங்கிறார். முன்பின்னாகி முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனும் 6 கரை அது புரள நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி அப்படிங்கிறார். முனியாதுன்னா வெறுப்படையாமல், மெய் அன்பன் தான் கொண்டுள்ள பராபக்தியில் ஏற்றத்தாழ்வு எதுவும் வச்சுக்கிறதில்ல. என்னோடய பக்தி தான் வசத்தின்னு நினைக்கிறதில்ல, என் பக்தி ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. மெய்ப்பொருள் மேலே எந்த கட்டத்திலையும் எப்படியுமே வெறுப்பு உண்டாவதில்லை. ஒன்று மட்டும் யோசிச்சுட்டே இருக்கான் ஒவ்வொரு அடியாரும், ஒவ்வொரு பக்தனும், தான் ஆட்கொள்ளப்பட்ட திக்கை நோக்கி. ஒரே ஒரு சமயத்தில் இவருக்கு அனுபவம் கிடைக்குது இல்லையா, இறை அனுபவம், அந்த திக்கை நோக்கி பார்த்துட்டே இருக்கான். எலும்பு உருகும்படி தழுத்து அன்பு செலுத்துகிறான். இறைவா என்னை ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உருகுறான். அவனை பற்றி பாடும்போது நாளெலாம் அப்படியே தழுக்குது, அன்பு பொங்கி பொங்கி வருது. 6 மாதிரி கரை புரள பெருக்கெடுக்கிறது மாதிரி வருதான் பக்தி. ஒன்றும் அணை போட்டு நிறுத்த முடியல.
அப்படியே மேலே மேலே வருது. அன்பு எனுமாறு கரையது புரள, கரையெல்லாம் உடைச்சிக்கிட்டு வர அளவுக்கு பக்தி பெருகி பெருகி வருகிறது. அவனோட ஐம்புலன்களும் ஒன்றுபடுகின்றன. அந்த நேரத்தில் தனித்தனியாக புலன்கள் ஒர்க் பண்ணல, எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே ஃபோக்கஸ் எல்லாம் அந்த பரம்பொருள் மேலேயே இருக்குது. ஐம்புலன்களும் ஒன்றுபடுகின்றன. எதை ஒன்றுபட்டு என்ன சொல்லுதான்? இறைவனது நாமம் அவனது நாவினின்று வருகிறது அப்படிங்கிறார். எப்போவுமே இவ்வளோ ஐம்புலன்களும் ஒரு புலனாக மாறி சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று அவனுடைய நாவில் எது வருதாம்? இறை நாமம் ஒன்றே வருகிறது. உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டு இத்து இதை இருதயம் மலர கண் களி கூற நுண் துளி அரும்ப. கரமலர் மொட்டித்து அப்படின்னா கை கூப்பும்போது பூ மலர் அரும்பி இருக்குமே, அது மாதிரி இருக்குது. இருதயம் மலர, கரங்கள் தான் அரும்பு மாதிரி இருக்குது, இருதயம் மலர் மாதிரி இருக்குது. நெஞ்சம் பொங்கியழ அப்படிங்கிறார். பக்தியோட மேல் ஈட்டால் சொற்கள்லாம் தடைப்படுது. சுவாமிகளுக்கு அப்படியே படபடன்னு சொல்லிக்கிட்டே வராரு. மயிர்கூச்சி எரியுது, இரு கரங்களும் குவிகின்றன, உள்ளத்தில் உணர்ச்சி பேருவகையாக வருகிறது, ஆனந்த கண்ணீர் துளியாக அரும்புகிறது, கண்குழி கூற நுண் துளி அரும்ப, கண்களில் நீர் துளி துளியாக அரும்பிக்கிட்டே இருக்குது. இது பாவ சமாதி என்னும் பரவச நிலையில் இந்த அறிகுறிகள் யாவும் தென்படுகின்றன அப்படிங்கிறார்கள் ஆசிரியர்கள்லாம். அந்த நேரத்தில் தான் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், ஆனால் ஆறாக பெருகாது, அப்படியே துளி துளி துளியாக வந்துக்கிட்டே இருக்கும். காதுகிட்ட கடைக்கண்ணில் 2 ஒரு சொட்டு மட்டும் வருங்கிறார். அப்படியே ரொம்ப ஆனந்தமாக ஆயிட்டதுனால ஓன்னு அழவும் அழாது, ஓலமிட்டும் அழாது. ஏன்னா பக்தி ரொம்ப முத்திடுச்சு. அப்படி காதுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா கண் நுனி, அதில் கடைக்கண்ணில் அப்படிங்கிறார். கண்ணோட ஓரத்தில் 2 சொட்டு ஆனந்த பாஷ்யம் தோன்றுகிறதுங்கிறாங்க. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு போற்றி ஆரம்பிக்கிறார். இந்த அனுபவத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே ஐயோ அப்படி இருந்தே இப்படி இருந்தே, என்னோடய அனுபவம் இப்படி இருந்ததே, சந்தோஷமாக இருந்ததே, பரவசமாக இருந்ததே, இப்படி ஆட்கொண்டாயே அப்படி ஆட்கொண்டாயே, ஊரார் என்னை பைத்தியம் என்றனரே, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா பரம்பொருளே உன்னையே நான் 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். என்னோடய உடம்பு நடுங்குது, என்னோடய எலும்பெல்லாம் உருகுது, என் உள்ளமெல்லாம் குழையுது, என்னுடைய கண்களில் நீர் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சாயா அன்பினை, சாய்தல் அப்படின்னா அழிதல், சாயான்னா அழியாத அன்பினை, பெரும் அன்பினை, பொங்கி பொங்கி வரும் அன்பினை நாள்தோறும் தழைப்பவர், தினந்தோறும் எனக்கு வந்துட்டே இருக்கே. பக்தி அழிந்து பட்டு போகாது. நேற்று நிறையா பக்தியாக இருந்தது, இன்றைக்கி இல்லை அப்படின்னு கிடையாது. சாதாரண மக்கள் அப்படி தானே இருப்பாங்க. கோயிலுக்கு போகிற அன்னைக்கு, விரதம் இருக்கிற அன்னைக்கு எப்போ இறைவா இறைவா இறைவான்னு நினைப்பாங்க. தனக்கு ஆபத்து உண்டாகி தமக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அப்போ இறைவா இறைவா இறைவான்னு கும்பிட்டுட்ருப்பாங்க. சாதாரணமாக எல்லா வசதியும் கிடைக்கிறப்ப சந்தோஷமாக இறைவா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது அல்ல பக்தி. கொஞ்சம் கூட குறையாமல் அனுதினமும் பக்தி செழிக்க கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நினச்சிக்கிட்டே இருக்காங்க, இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஆளாகிறவங்களுக்கு, பக்தியால் ஆட்படுகிறவர்களுக்கு இறைவன் எப்படி தெரியுமாறா? தாயே ஆகி. இறைவன் எப்படி ஆயிட்டான்? தாயாக மாறுகிறான். அவர்களுடைய அன்பை வளர்க்கிறான். இங்கே நம்மளோட சாதாரணமான வாழ்க்கையில் கூட நம்ம குழந்தைங்கள்ட்ட போய் நீ என்கிட்ட அன்பாக இரு அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் குழந்தைங்க தாய்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் எதையை விடையும் தாய் அன்பு தான் ரொம்ப ரொம்ப பெரிய அன்பு. எதற்காகன்னா அம்மாவோட அஃபெக்ஷன் தான் அன்கண்டிஷ்னல் அஃபெக்ஷன், எதையுமே எதிர்பாராத அந்த அன்பு. அப்படி இருப்பான் இந்த இறைவன். அவர்லாம் எதிர்பார்த்தா கூட நம்மளால் கொடுத்துட முடியுமா என்ன? அவர் நமக்கு கொடுத்தது என்ன நாம் திரும்ப கொடுக்க முடியுமா? ஒன்றும் கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று முடியும் அப்படின்னா அவரை சிந்தித்து அவர் நாமத்தை பாடி அவர் நாமத்தையே சொல்லி அவரையே வணங்குதல் தான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய நன்றி. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, உன்னை போற்றுகிறேன்.
அப்படிப்பட்ட இறைவா உனக்கு வணக்கம், அன்னவனுக்கு வணக்கம். இறைவன் தாயாக மாறி நம்ம மீது அன்பை சொரிகிறான். நமக்கும் அவன் மேலே தாயுமானவன் அல்லவா இறைவன். அவன் மீது உள்ள அன்பு அனுதினமும் வளர்கிறது. அப்படிப்பட்ட அன்னவனுக்கு, தாயுமானவனுக்கு வணக்கம், தாயுமானவனுக்கு போற்றி என்று போற்றி திருவகவலில் போற்றியை தொடங்கி பாடுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. நாமும் சிவனின் திருவடிகளை போற்றுவோம், அவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.